Hi guys, welcome to the very first episode of Road to Fang series. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் கூகுளோட ப்ராப்ளம்ஸ் வந்து கியூரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அகெயின் நமக்கு லீட் கோடில் வந்துட்டு பெய்டு கண்டென்ட்டாக தான் வர்றதுனால நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே ஃபில்டர் போட்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லுதுன்னா இண்டெக்ஸஸ் ஆஃப் சப் அரே சம். சப் அரே அப்படின்ற ஒரு கீவேர்ட் அதாவது கண்டிஜியஸ் அரே, சப் அரே இந்த மாதிரி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரேஞ்ச் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தான் வந்து கண்டிப்பா இவன் வந்து கேட்க போறான். அந்த ரேஞ்சுக்குள்ள வர்ற சம்மு சொல்லு, அந்த ரேஞ்சுக்குள்ள வர்ற வந்து வேல்யூஸ் சொல்லு, அந்த ரேஞ்சில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் சொல்லு, அந்த மாதிரி தான் கேட்க போறோம். ஸோ இது ரேஞ்ச் பேஸ்ட் அப்படின்னாலே நீங்க டக்குன்னு கியூரேட் பண்ணி உங்க மைண்ட்ல வந்து வர்ற தாட்ஸ் என்னன்னா, ஓகே இது வந்து அரே இண்டெக்ஸ் வச்சு தான் என்னமோ பண்ணணும் நம்ம. வேற எதுவும் நமக்கு தேவையில்ல. அதே மாதிரி குழப்பமான அல்காரிதம்ஸ்னு எதுவும் இல்ல. உங்களுக்கு மேக்ஸிமம் போனா ஸ்லைடிங் விண்டோ இருக்கலாம். அத அத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு கிடான்ஸ் அல்காரிதம், அதுக்கப்புறம் வந்து அ மூர்ஸ் அல்காரிதம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கலாம்? உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ, டிபி ரொம்ப ரேர் கேஸ்ல கேட்பான். ஸோ அந்த மாரி ஒரு காம்பினேஷன்ஸ் தான் வந்து இந்த சப் அரே சம்மா வந்து இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் ப்ராப்ளம். கிவன் an array ARR, okay, containing only non-negative integers. All right. Your task is to find a continuous subarray, okay, continuous subarray whose sum equals a specified value target. Okay, உங்களுக்கு ஒரு அரே கொடுக்குறான், அதுல இருந்து நீங்க ஒரு சப் அரே எடுக்கணும். அதோட சம் டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, யூ நீட் டு ரிட்டர்ன் ஒன் பேஸ்ட் இண்டிசஸ். ஓகே, அரேனா ஜீரோ பேஸ்ட் இண்டிஸ்ல இருக்கும், நம்ம ஒன் பேஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஆல் ரைட், கூல். ஆஃப் தி லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் திஸ் சப் அரே. ஓகே, நான் சொன்னேன்ல ரேஞ்சில் எவனோ ஒருத்தவன் வந்து தாக்க போறான் நம்மளன்ட்டு. யூ நீட் டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சப் அரே whose sum is equal to target. If no such array is possible, return -1. Okay, so so okay, all right, let me just erase this. இப்போ வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அரே கொடுக்குறான். இந்த அரேக்கு வந்துட்டு நம்ம வந்து டார்கெட்டுன்ற வேல்யூல என்னென்ன சப் அரே வருதுன்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க மேலாப்ல பார்த்தாலே தெரியும், இந்த ஒரு சப் அரே ஈக்குவல் டு மை 12, அதே மாதிரி இந்த ஒரு சப் அரே ஈக்குவல் டு மை 12. பட் எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் தான். ஏன்னா 2ல இருந்து 3 7 தான் ஃபர்ஸ்ட் வருது, 7 5 லேட்டாக தான் வருது. ஸோ இந்த சப் அரேவோட ஐஎத் பாயிண்டர்னா இது லெஃப்ட் மோஸ்ட், இந்த வந்து ஜேத் பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்கில் போனீங்கன்னா இதுக்கு இண்டெக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 2, இதோட இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இவனுக்கு ஆன்சருன்றது 2,4ன்னு தேவை, அவ்வளோதான். ஆல்ரைட், குட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, நமக்கு 2 இருக்கு. ப்ரூட் ஃபோர்ஸு, ஆப்டிமல்னு சொல்லிட்டு 2 அப்ரோச் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி நீங்கள் வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணுங்களேன். லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை வித் ஆல் காம்பினேஷன்ஸ். 1 எடுங்க. 1 வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா சப் அரே கூடயும் மேட்ச் பண்ணுங்க. ஸோ 1 2 3 4 இது கூட எல்லாத்துக்கூடயும் காம்பினேஷன் போட்டு போட்டு ஆன்சர் எடுங்க, அதாவது சம் எடுங்க. 1 1 + 2 = 3, 1 + 2 + 3 = 3 + 3 6. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒண்ணுத்துக்கு கூட இருக்கிற காம்பினேஷனும் வந்து எடுங்க. இதோட சம் வந்துட்டு நமக்கு அந்த கொடுத்துருக்க டார்கெட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்துட்டு நம்ம அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ 2 கூட போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 2 + 3 2 + 3 + 7 இது ஒன்று டார்கெட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ ஆஹா, நமக்கு வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து 2லேருந்து 7. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபார் லூப்குள்ள ஐன்னு போட்டு ஒரு ஒரு எலிமெண்ட்டாக தூக்கி தூக்கி அதுக்கு தர்ற மாதிரி இருக்கும். ஸோ that will run from 0 to maybe n-1 வரைக்கும். அண்ட் அந்த எலிமெண்ட்டை பக்கத்தில் இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் மேட்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப்பை போட்டு j = i + 1ல இருந்து n-1 வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லாரு கூடயும் நம்ம வந்து காம்பினேஷன் போட்டு இந்த சம்ஸை ஜெனரேட் பண்ணணும்.
ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, வி வில் ஹேவ் அ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரைக்கும் போகுது. இது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரைக்கும் போகுது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு காம்பினேஷனே கிடைக்கல. எந்த ஒரு காம்பினேஷனுமே நமக்கு டார்கெட்டா இல்லன்னா, வி ஷுட் ரிட்டர்ன் -1. அந்த -1 அச்சீவ் பண்ணோம்னா, நம்ம மொத்த லூப்பையும் முடிச்சுட்டு வந்தா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இது ப்ரூட் ஃபோர்ஸா தான் நீங்க வைக்க முடியும். n ஸ்கொயர்ல வந்து வைக்க முடியாது. ஆல்வேஸ் இமேஜின் லைக் புட் இன் யுவர் மைண்ட். என்னன்னா, உங்களுக்கு 1D அரே குடுக்குறான் அப்படின்னா, அதுக்கு நீங்க 2 ஃபார் லூப் போட்டீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா ராங் டைரக்ஷன்ல இருக்கிறீங்க. தட்ஸ் டெஃபினெட்லி அ ப்ரூட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஆப்டிமலே கிடையாது இது. ஓகேவா? நவ் லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் ஆர் லைக் ஆப்டிமல் அப்ரோச்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ம் நல்லா இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1D டைமென்ஷன் அரே குடுத்துருக்கான். அது கூட டார்கெட்டும் குடுத்துருக்கான். உங்களுக்கு n ஸ்கொயர இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். n ஸ்கொயர குறைக்கணும்னா, நீங்க ஏதோ ஒரு அல்காரிதமோட வரணும். இல்லாட்டி எதனா ஒரு சர்ச்சிங், சார்ட்டிங் டெக்னிக்கோட வரணும். ஓகேவா? ஸோ அல்காரிதமோட வரும்போது, நீங்க இப்போ ஒரு i இங்க வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு j இங்க வைக்கலாம். இந்த jவ என்னட்டு நீங்க உங்களோட ஆக்சுவல் கண்டிஷன்ல இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறீங்க. இந்த ரேஞ்சுல இருந்து இந்த ரேஞ்சுக்கு. ஓகேவா? இந்த ரேஞ்ச வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றதும், இந்த i வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டா தூக்கி தூக்கி குடுக்குறதையும் நீங்க ஒரே லூப்ல கன்வெர்ட் பண்ணா, யூ வில் கெட் தி ஆப்டிமல் அப்ரோச். அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, அங்க தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? ஸோ ஸ்லைடிங் விண்டோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரே லூப்ல ஐய வந்துட்டு நீங்க அசைன் பண்ணுவீங்க. ஜேவ இன்கிரீஸ் பண்ணிட்டே போவீங்க. ஓகேவா? எப்போ உங்களுக்கு டார்கெட்டோட மேல கீழன்னு எதனா ஒரு வேல்யூ வருதோ, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஐய சுருக்கிருவீங்க. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இங்க ஐ வைக்கிறீங்க. இங்க வரைக்கும் போறீங்க. ஜேவோட ரேஞ்ச் இங்க வருது. ஸோ இது 2த்துக்கும் சம் எடுக்கும்போது, உங்களுக்கு 12 அப்படின்னு இங்க டார்கெட் வந்துருச்சுன்னா, ஓகே வெல் அண்ட் குட். யூ ஹேவ் அச்சீவ்ட். அத அப்படியே இண்டெக்ஸ ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஐஎன்ஜேன்னு சொல்லிட்டு. ஒருவேள உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 12 விட உங்களுக்கு இப்ப இருக்கிற சம் வந்துட்டு கம்மியா போதுன்னா, ஜேவ இன்கிரீஸ் பண்ணுங்க. ஒருவேள இப்ப நீங்க 1 இங்க இருக்கு ஐ, 5ல இங்க இருக்கிறீங்க. இதுதான் ஜே. இதோட சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 12 ஓட ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஐய வந்து அப்படியே சுருக்கிட்டே போயிடுவீங்க கிட்ட கிட்ட. ஸோ இது வந்து எப்படி போகும்னா, நீங்க ஒரு சைட்ல அங்கருந்து ஜேவ இழுத்துட்டே போவீங்க. அன்டில் யூ ரீச் யுவர் டார்கெட். ஒரு வாட்டி உங்களுக்கு 12 விட எக்ஸ்ட்ரா வேல்யூ எதனா வந்துருச்சுன்னா, டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சைட்ல இருந்து ஐய இழுத்துருவீங்க, சுருக்குவீங்க. ஸோ சுருக்கி உங்க ரேஞ்ச வந்து எப்பயுமே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணுன்ற ஒரு கான்ஷியஸ்னஸோட போவீங்க. வேறாஸ் இந்த காம்பினேஷன்ஸ்ல என்ன பண்ணீங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணீங்க. தேவையில்லாதது தேவை இருக்கிறது. இங்க வந்து என்ன பண்ணீங்க, ரொம்ப டார்கெட்டோட ப்ரிசைஸா இருப்பீங்க. டார்கெட்டோட சின்னதா இருந்தா ஜேவ ஏத்து. டார்கெட்டோட பெருசா போச்சுன்னா ஐய சுருக்கு. இல்ல டார்கெட் கிடைச்சிருச்சுன்னா, அங்கேயே பிரேக் பண்ணிட்டு அந்த 2த்துக்கும் ஐயும் ஜேவும் ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்ற ஆ ஒரு பாயிண்டோட போவீங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரைட். இது வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்ல நீங்க பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஸ்லைடிங் விண்டோக்கு என்னென்ன தேவை? ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னன்னா, உங்களுக்கு அரே ஒண்ணு வேணும். அதுக்கப்புறம் ஐன்னு ஒருத்தன் வேணும். இன்னொருத்தன் ஜேன்னு வேணும். இவனுங்க 2 பேரும் தான் உங்களுக்கு வந்து ஆன்ஸர ரிட்டர்ன் பண்ண போறானுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டார்கெட் கூட கம்பேர் பண்றதுக்கு ஒரு சம் வேணும். ஓகேவா? அந்த சம்ம ரொம்ப ஃபேமஸா வந்து ப்ரீஃபிக்ஸ் சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி இருக்கிறவனுங்க. இப்ப இங்க இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவனுங்களோட சம்ம தான் வந்து ப்ரீஃபிக்ஸ். ஜே இங்க நிக்குதுன்னா, இதோட ப்ரீஃபிக்ஸ் சம் வேல்யூ என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதனால அத வந்து ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ உங்க இன்டர்வியூ சொல்லும்போது, ஐ வில் யூஸ் மை ப்ரீஃபிக்ஸ் டெக்னிக் வித் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகேவா? நவ் இத வந்து இன்னும் டீப்பரா வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, யூ ஹேவ் யுவர் ஐ இன் ஹியர், யூ ஹேவ் யுவர் ஜே இன் ஹியர். ஓகேவா? ஆல்ரைட். அண்ட் ப்ரீஃபிக்ஸ் சம்ன்னு ஒண்ணு இங்க வந்து நீங்க வந்து ஒண்ணு ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் சம்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஆல்ரைட். இப்போ வந்து உங்களோட ஜேத் பாயிண்டர வந்துட்டு அரே கூட ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் சம் இஸ் ஈக்குவல் டூ 1.
ஓகேவா? இப்போதே இது வந்து இந்த ப்ரீஃபிக்ஸ் சம் வந்து இந்த நம்ஸ் ஆஃப் iல வந்து ஆட் ஆயிடுச்சு 1ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? டார்கெட்ட விட சின்னதா இருக்கு. ஸோ ஜேவ மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜே வந்து இப்ப இங்க போயிடும். இப்ப இந்த நம்பர் ஆட் பண்ணுங்க. 2. இப்போ உங்க ப்ரீஃபிக்ஸ் சம்மோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 3ன்னு வரும். 3 வந்து டார்கெட்ட விட சின்னதா இருக்கு. ஓகே. அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். ஜேவ வந்து என்ன பண்ண போறோம்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இங்க கொண்டு வர போறோம். 3. ஸோ இன்னும் ஒரு 3 + 3 வந்து ப்ரீஃபிக்ஸோட ஆட் பண்ணுங்க. இது வந்து 6. ஓகேவா? 6ம் டார்கெட்ட விட கம்மியா இருக்கு. அப்ப இங்க போங்க. ஓகே. 6 + 7 என்ன வந்துச்சு? 6 + 7 = 13. இப்போ உங்களோட ப்ரீஃபிக்ஸ் வேல்யூ வந்து 13ன்னு வருது. ஆனா உங்க டார்கெட் 12ன்னு இருக்கு. விச் இஸ் லைக் டார்கெட்ட விட உங்களோட ப்ரீஃபிக்ஸ் வந்து வேல்யூ அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா, ஐய சுருக்க சொல்லியிருக்கேன். ஐய வந்துட்டு ஜேக்கு கிட்ட கொண்டு போணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஐ இங்கேருந்து மூவ் பண்ணி இங்க போயிடுவான். போயிட்டு இந்த ப்ரீஃபிக்ஸ் ஐ என்ன இடத்துல இருந்தானோ அவன் ஒருத்தனை மைனஸ் பண்ணிடுவான். ஸோ ஆல்ரெடி 13 இருந்துச்சுன்னா 13ல இருந்து இங்க இருக்கிற ஒருத்தன் மைனஸ் ஆயிட்டு 12 ஆயிருவான். அடுத்த கட்டத்துக்கு ஐ போயிட்டான்னா, இப்போ உங்க டார்கெட் சம்மும் இதுவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ வாட் வில் டூ? வில் ரிட்டர்ன் ஐ + 1 ஜே + 1. ஏன்னா அவன் வந்து 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங் கேட்டிருக்கான். இது வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு ப்ராப்ளம். லெட் மீ டூ அ ட்ரை ரன். ஓகேவா? ஸோ ஓகே. அரேயோட வேல்யூஸ் இங்க எழுதிக்கிறேன். மை அரே இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3, 7, 5. டார்கெட் ஈக்குவல் டூ 12. ஓகேவா? ஸோ இது எப்படி போகும்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐய வந்துட்டு 0ன்னு செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபார் ஜே லூப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜே இஸ் ஈக்குவல் டூ 0. ஜே இஸ் கிரேட்டர் தேன் அரே லென்த் ஜே பிளஸ் பிளஸ். ஸோ ஜே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போவான். ஆனா நீங்க எங்க ஐய சுருக்கணுன்ற கண்டிஷன் தான் இப்ப மெயினா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஆஸ் யூசுவல் ப்ரீஃபிக்ஸோட என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட கரண்ட் நம்ஸ் ஆஃப் ஐய வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே சாரி நம்ஸ் ஆஃப் ஜேவ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். 1 வந்துட்டு 12ஓட சின்னதா? இல்ல. 12ஓட சின்னது 1. சாரி. ஸோ 12ஓட சின்னது. அதே மாதிரி ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிட்டே போங்க. எப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் 13ன்னு வருதோ, இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அது அப்புறமா பார்ப்போம். ஸோ இஃப் யுவர் டார்கெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீஃபிக்ஸ், நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஐயும் ஜேவும் ரிட்டர்ன் பண்ணிறணும். இந்த ஐயும் ஜேவும் ரிட்டர்ன் பண்ணணும் வித் அ +1. ஏன்னா இவங்க வந்து இந்த இடத்துல 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங் அகெயின். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணணும். அந்த அந்த ஒரு கண்டிஷன் என்ன இருக்க போகுதுன்னா, உங்களோட இந்த கிரேட்டர் வேல்யூஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஐய சுருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யூ கேன் ஹேவ் அ இஃப் கண்டிஷன். அந்த இஃப் கண்டிஷன் எவ்வளோ நேரத்துக்கு போகும்னா, உங்க வேல்யூ வந்து சின்னதா வர வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கலந்த ஒரு லூப் தேவை. இஃப் கண்டிஷன் கலந்த ஒரு லூப் தேவை. அந்த லூப் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ கரண்ட்டா இருக்கிற ப்ரீஃபிக்ஸ் வேல்யூ டார்கெட் சின்னதா வர வரைக்கும் தேவை. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வைலோட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இஃப் கலந்த ஒரு லூப் அப்டின்னா, அது வந்து வைல் லூப் அப்டின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஸோ வைல் மை ப்ரீஃபிக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட். உங்க ப்ரீஃபிக்ஸ் வேல்யூ டார்கெட்ட விட எப்ப அதிகமாகுதோ, அப்பப்பலாம் இந்த வைல் லூப் வந்து என்ன பண்ணும் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீஃபிக்ஸ்ல இருந்து ஐய வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு, ப்ரீஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ப்ரீஃபிக்ஸ் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணிட்டு, அது என்ன பண்ணும்னா, அடுத்த அடுத்த ஐக்கு வந்து இன்கிரிமென்ட்டும் பண்ணி விட்டுரும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ். இவ்வளவுதான் ப்ராப்ளம். யாஹ் இதுதான். உங்களுக்கு வந்து ஐஎன்ஜே பாயிண்டர் தேவை. ஒரு கண்டிஷன்ல மட்டும் நீங்க சப் அரேன்றனால பிரேக் ஆகும். அது எப்பன்னா டார்கெட்ட விட நம்ம அதிகமா போம்போது. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன்ல மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வைல் லூப்ப ரன் பண்ணி ஐய வந்து கிட்ட கிட்ட சுருக்குவீங்க. ஓகேவா?
அண்ட் ஆஸ் யூசுவல் என்ன கண்டிஷன் வந்தாலும் உங்களோட ஜே வந்து ஏறிட்டே போயிட்டு தான் இருக்க போகுது. ஓகேவா? அன்டில் யூ ஃபைண்ட் அ வேலிட் காம்பினேஷன். ஆல் ரைட். ஸோ இதுதான் வந்து அப்ரோச்சா இருக்க போகுது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகேவா? ஸோ யா, லெட்ஸ் ஜஸ்ட் அட்டெண்ட் திஸ் கொஷின். கொஷின் வந்துட்டு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐ வில் இனிஷியலி பி கிவன் ஒரு அரே லிஸ்ட் கொடுத்துருக்கான். ஐ எம் கோயிங் டு ரைட் இட் கோட் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ ஆல் ரைட். எனக்கு என்னென்ன தேவை எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு அரே லிஸ்ட் ஆன்சர் தேவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஆன்சர் ரைட். இந்த ஒரு ஆன்சர் தேவை. நான் என்னென்ன கேட்டேன் அப்படின்னா, இன்ட் ஐன்னு ஒன்று கேட்டேன். அது வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் நிற்கும். அதுக்கப்புறம் இன்ட்டு ப்ரீஃபிக்ஸ் சம்னு ஒன்று கேட்டேன். இது வந்து நம்மளோட சம்மை ஹோல்டு பண்ணிக்கும். ஃபார் int j is equal to 0, j is greater than array dot length minus 1 வரைக்கும் போகணும். ஓகே, நவ் ஆல் ரைட். இந்த இடத்துல நம்மளோட ஃபார் லூப் ரன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ ப்ரீஃபிக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மை அரே ஆஃப் ஐ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இஃப் மை ப்ரீஃபிக்ஸ் equal to டார்கெட், நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன்சருக்குள்ள நம்மளோட i + 1 j + 1 ஆட் பண்ணிப்போம். i + 1 j + 1 இது ஒன் லைன்ல பண்ணலாம். அகைன் ஃபார் சிம்பிளிசிட்டிக்கு i + 1 j + 1 ஆட் பண்ணி நான் அங்கனையே வந்துட்டு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்போவே. ஸோ எனக்கு வேற கம்ப்யூட்டேஷன் தேவையில்லை, ஏன்னா இவனும் ஃபர்ஸ்ட் சப் வேற எதுவும் கேட்டிருக்கான். நோ, ஒருவேளை வந்துட்டு எனக்கு டார்கெட் வேல்யூ அதிகமாயிடுச்சு அப்படின்னா, வைல் கூட சேர்ந்த ஒரு லூப் கண்டிஷன் தான் இந்த இஃப் கூட சேர்ந்த ஒரு லூப் கண்டிஷன் தான் வைல். ஸோ வைல் மை டார்கெட் பிகம்ஸ் லெஸ்ஸர் தென் மை ப்ரீஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸை விட கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீஃபிக்ஸ்ல இருந்து என்னோட நம்ஸ் ஆஃப் ஐயை நான் ரெடியூஸ் பண்ணுவேன். நம்ஸ் ஆஃப் ஐயை நான் ரெடியூஸ் பண்ணிட்டு ஐயை ஏற்றிட்டே போவேன். ஒன்று ஒன்றா ஏற்றி நம்ம ஒரு லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இந்த 3 ஸ்டெப்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், இது வந்து முடிஞ்சிருச்சு, லூப் முடிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் ஒரு வேளை நமக்கு ஆன்சரே கிடைக்கல, இந்த இடத்துல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகலன்னும் போது இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிஷனுக்கு வரும்போது நம்ம -1 ஆட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் தென் ரிட்டர்ன் யுவர் ஆன்சர். ஆல்ரைட், தி சுகர் into prefix minus is equal to nums of I. nums இல்லையா, சாரி, நம்ம வந்து லீட் கோட்ல போட்டு நம்ஸ்னு வருது கைஸ். சாரி. your output 12, 12 எப்படி வரும்? I is equal to 1, prefix is equal to 0, 0ல இருந்து எடுத்து array of length plus 1 I plus 1 போட்டு வச்சிருக்கேன். சாரி, prefix ij array of ij. ஓகே, all right. ஓகே, கூல். ஸோ யா, இந்த கொஸ்டின் வந்து ஓவர். இதோட ஒரு மாடிஃபைங் வெர்ஷன் தான் இந்த சப்அரே சம். இது லீட் கோட் 560 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இஸ் அகெயின் சேம் வெர்ஷன் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் வந்து நமக்கு எத்தனை சப்அரே இருக்குன்னு கேல்குலேட் பண்ண சொல்லுவோம். இதில் ஒன்று கிடச்சா அந்த ஒன்று மட்டும் போதுன்னுவான், அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவான். இதில் வந்து எனக்கு ரிட்டர்ன்லாம் இண்டெக்ஸ்லாம் பண்ணாதான் எனக்கு எத்தனை வருதுன்னு மட்டும் சொல்லுமா. ஸோ எத்தனை வருதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் ஒரு மேப் மட்டும், அந்த ப்ரீஃபிக்ஸ்க்குன்னு ஒரு மேப் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க.
இந்த மேப் தான் இந்த மேப். நீங்க வந்து டூ இட் ஆஸ் அ ஹோம்வொர்க். லெட்ஸ் சி யூ இன் another எபிசோட்.